அண்மை செய்தி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 908 கோடி அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கியது தொடர்பாக அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையானதை மேற்கொண்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 908 கோடி அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. சிங்கப்பூரை மையமாக கொண்ட சில்வர் பார்க் என்ற தனியார் நிறுவனத்தின் 70 லட்சம் பங்குகளை திமுக எம்பியான ஜெகத் ரட்சகன் கடந்த 2017 ஆண்டு ஜூனில் ரூபாய் 32.69 கோடி மதிப்பில் வாங்கியுள்ளார். இதில் 45 லட்சம் பங்குகளை தனது மனைவி அனுஷா பெயருக்கும், 22.5 லட்சம் பங்குகளை மகள் ஸ்ரீனிசா பெயருக்கும், 2.5 லட்சம் பங்குகளை மகன் சந்தீப் ஆனந்த் பெயருக்கும் கடந்த 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் மாற்றியுள்ளார். ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தையும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2022 ஆண்டு நோட்டீஸ் பிறப்பித்தனர். இந்த நோட்டீஸை எதிர்த்து ஜெகத் ரட்சகன், அவரது மனைவி, மகன் மற்றும் அவர் சொந்தமான அக்காடு மதுபான நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் சட்ட விதிமுறையை பின்பற்றியே அமலாக்கத்துறையினர் இந்த நோட்டீஸை பிறப்பித்துள்ளதாகவும் இது நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் கூறி அந்த தள்ளுபடி செய்து கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டார். தனி நீதிபதி இந்த உத்தரவிட்டு மேல்முறையீடுகள் செய்யப்பட்ட நிலையில் தனி நீதிபதி உத்தரவில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை எனவும் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது எனவும் அமலாக்கத்துறையினர் சட்டத்துக்குட்பட்டு இந்த நோட்டீஸ் மீதான நடவடிக்கை தொடராமல் எனவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை இவர்கள் மீதான சொத்துக்களை முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் 89.19 கோடி பறிமுதல் செய்யப்பட உத்தரவிட்டதாகவும் அதே போல 26/8/2004 அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்ப்பின்படி 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் தொடர்புடைய நிறுவனத்திலிருந்து இந்த அபராத தொகையை விதிக்கப்படுகிறது என்றும் அமலாக்கத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.